பரபரப்பான அரசியல் சூழல்ல பல்வேறு விவகாரங்கள் பற்றி தமிழ்நாட்டு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தந்தி டிவிக்கு விரிவான பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். அது இன்னும் சற்று நேரத்தில் சரியா 9 மணிக்கு ஒளிபரப்பாகுது. அதுல அவர் கூட்டணிகள் குறித்து முக்கியத்துவம் வாய்ந்த சில கருத்துக்களை கூறியிருக்கிறார். அதுதான் இன்றைய விவாத பொருள். அவை என்ன முதல்ல பார்த்துடலாம். நாங்கள் ஒத்த கருத்துடைய கட்சிகள் தான் இப்போ கூட்டணியில் அழைக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் அதில் அடக்கமா சார்? நீங்கள் யூகத்தின் அடிப்பில் கேட்குற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? வாய்ப்பில்லைன்னு மறுக்க முடியுமா? அதான் சொல்லணே, காலம் கணிந்து வருகின்ற போது எல்லாம் நல்லது நடக்கும். காலம் கடிந்து நன்மை நடக்குமா? வரும்னு எதிர்பார்க்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அவங்க பிஜேபியோட இருக்கக்கூடிய கட்சியோட கூட்டணி இல்லைங்கிறாங்க சார். அந்த கட்சியினுடைய முடிவு அப்படி இருக்கலாம். அதில் நாங்கள் போய் இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்குன்னு சொல்வதற்கு அது சரியாக இருக்காது. வந்தால் வலிமையாக இருக்கும்ங்கிறதுங்க. அதுதான் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டேன். திராவிட முன்னேற்றம், மக்கள் உருவாத திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி அகற்ற வேண்டும் என்று அந்த கட்சியும் எண்ணுகிறது. இப்படி ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் ஒன்றாக இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அதுக்கான சூழல் அமைய வாய்ப்பு இருக்கா? அது இறைவன் தான் முடியும். நாம் தமிழர் அதான் சார் எல்லாமே. எங்களை பொறுத்தவரைக்கும் நான் இறைவனை நம்புகின்றவன். நடக்கலாம் என்று எண்ணுகிறேன். அமமுக இந்த அணியில இடம்பெற வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு அதுல ரிசர்வேஷன் இருக்கா? காலம் பதில் சொல்லும். உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? அவங்க வரணும் வர காலம் பதில் சொல்லும். நேத்துக்கு பார்த்துருப்பீங்க, ஓபிஎஸ் கேம்ப்ல நாங்க காலில் கூட விழுறோம், சேர்த்துக்கோங்கன்னு கேட்குறாங்க. காலம் கடந்த செயல். வாய்ப்பு இல்லையா? காலம் கடந்து போய்விட்டது. கூட்டணி கட்சியா ஓபிஎஸ் ஏற்க வாய்ப்பு இருக்கா? அதான் சார், எல்லாமே காலம் கடந்து விட்டது. அவை தனி கட்சி வாங்கினா தானே அதை பற்றி தொடங்கணும். கட்சி என்ன எங்கள் கட்சி எதிர்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சின்றது வடிவப்பட்டு விட்டது. அதை எதிர்த்து தான் நம்ம குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. டிடிவி பற்றி கேட்கும் பொழுது, அமமுக பற்றி கேட்கும் பொழுது காலம் பதில் சொல்லும் என்று கூறக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் ஓபிஎஸ் இணைய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கும்போது காலம் கடந்து விட்டது அப்படிங்கிறார். டிடிவிக்கு எஸ், ஓபிஎஸ்க்கு நோ என்று பொருள் வருகிறதா? பாஜகவோடு இருக்கக்கூடிய கூட்டணியில இடம்பெற முடியாது என்று விஜய் சொன்னாலும் கூட, விஜய் கட்சி சொன்னாலும் கூட, இன்னமும் கூட நாம் தமிழரையும் விஜயையும் சேர்க்கணும், ஒரு கிராண்ட் அப்போசிஷன் கோயிலிஷனை உருவாக்கணும் அப்படிங்கிற அவருடைய எண்ணம் பலிக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உட்செய்தி என்ன, கணக்கு என்ன, இன்னும் நிறைய கேள்விகள் எழுந்திருக்க விவாதிக்கலாம். நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்களை வரவேற்போம். டாக்டர் சுமன் சி ராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு, மூத்த பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் மற்றும் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். டாக்டர் சுமந்த், அவர் பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறார். ஆனாலும் விஜய் கொள்கை எதிரின்னு பிஜேபியை அறிவிச்சிருக்கிறார். இன்னமும் கூட ஹோப்ஃபுல்லா நாம் தமிழர் பற்றியும் விஜய் பற்றியும் அவர் சொல்றதுல காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? காரணம் ரொம்ப சிம்பிள். இந்த நரேட்டிவ் அப்படிங்கிறது திமுகவை தோற்கடிக்க விரும்பக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற அந்த அடிப்படை பிரின்சிபல்ல அவர் போறார். நமக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு ஒரு பொது எதிரி, நமக்கு ஒரு பொது நோக்கம் இருக்கிறது, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். அதை விரும்புகிற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அதுக்காக தான் ஒரு ஒரு பிரதான எதிர்கட்சி, பெரிய கட்சியினுடைய ஒரு தலைவர், எதிர்கட்சி தலைவர் வெளிப்படையா போய் நாம் தமிழர் வந்தாலும் வரவேற்குவோம், டிவிக்கு வந்தாலும் வரவேற்போம் அப்படிங்கிறத கூறும் காரணமே இதுதான். ஒன்று, வலுவான கூட்டணியாக இருந்தால் அது திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும், அதுல மாற்று கருத்து இல்லை. அதற்கு இந்த கட்சிகள் ஓரளவுக்கு வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது பிரம்மாண்ட விஜயோடைய வாக்கு வங்கி என்னன்னு யாருக்கும் தெரியாது. பட் திரு சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கி என்னன்னு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தால் இந்த பொது லட்சியம்னா யாருக்கு இது பொது லட்சியம்? இந்த எதிர்கட்சிகள் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பொது லட்சியத்தை நாம் அடைய முடியும். பிராக்டிகலா சாத்தியமா? இது ஒரு உட்டோப்பியா இல்லையா? எல்லாரும் சேர்ந்து திமுகவை எதிர்க்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும். ஆங்கிலத்துல பாலிடிக்ஸ் இஸ் தி ஆர்ட் ஆஃப் த பாசிபிள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு.
எதுவுமே வந்து நடக்க முடியாத ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அல்ல. இன்னும் 8 மாத காலம் இருக்கிறது. ஸோ பல விஷயங்கள் மாறலாம். திமுகவுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் அதிகரிக்கலாம். இல்ல திமுக மக்களை கவரக்கூடிய திட்டங்கள் சில ஏதோ அறிவிச்சு ஆன்டி இன்கம்பன்சியை குறைக்க முயற்சிக்கலாம். ஸோ ஒரு 8 மந்த்ஸுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கும்போது நிச்சயமா அவர் சொல்றதுல திரு எடப்பாடி அவர்கள் சொன்ன 2 விஷயமும் நான் வந்து முழுமையா ஏத்துக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் டிஸ்அக்ரி. திரு டிடிவி தினகரன் இந்த கூட்டணியில் தாங்க இருக்கிறார். அவர் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார், தேசிய ஜனநாயக கூட்டணி நான் ஏற்கனவே இருக்கிறேன், அதிமுக தான் வந்து இப்ப சேர்ந்திருக்குதுங்கிறார். ஸோ அதனால திரு டிடிவி தினகரன் அவர்களும் அமமுகவும் உறுதியாக இந்த கூட்டணிக்கு அவசியம். சென்ற முறை 21 என்ன ஆச்சுன்னு பாத்தீங்க, 21 தொகுதிகளில் எப்படி அந்த வாக்குகளை பிளவுபட்டு அதனால் எவ்வளவு தொகுதிகளில் அதிமுக தோல்வி அடைந்ததுங்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஸோ அந்த வாக்கு வங்கியிலிருந்து கொஞ்சம் சரிவு ஏற்பட்டிருந்தாலும் திரு டிடிவி அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களினுடைய வாக்குகள் பர்டிகுலரா தென் தமிழ்நாட்டில் அந்த வாக்குகளை கொண்டு வந்து இந்த கூட்டணிக்கு சேர்ப்பது இந்த கூட்டணிக்கு அவசியம். அது வந்து ஒரு இஷ்டம் இருந்தா வரட்டும்னு சொல்ற நிலைமையில அதிமுகவும் இல்லை. அதனாலதான் எனக்கு காலம் கனியோட்டம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு இன்டைரக்ட் சிக்னலா இருக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஓப்பனாகவே சொல்லியிருக்கலாம். அவர் ஒரு தனி கட்சி நடத்திட்டு இருக்காரு. இப்ப நீங்க அடுத்த கேள்வி கேட்டீங்க, திரு ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி வைத்தால் என்ன சிச்சுவேஷன். ஆனால் டிடிவி இங்க தனி கட்சி ஏற்கனவே தானே வச்சிருக்கிறாரு. So why the hesitation in accepting TTV? அவர் அதிமுக என்று கூறவில்லை, அவர் அமமுகன்னு ஒரு தனி கட்சி நடத்திட்டு இருக்காரு. சோ அதுல என்ன பிரச்சனை? ஆனா டிடிவில ஹெசிடேஷன் குறைவாகவும் ஓபிஎஸ்ல அதிகமாகவும் இருக்கிறத பாக்குறோம். இல்ல திரு ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அந்த ஹெசிடேஷன் 100% கரெக்ட்டுங்க. திரு எடப்பாடி அவர்கள் சொல்வதில் எனக்கு எந்த விதமான ஒரு டிஃபரன்ஸே கிடையாது. திரு ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அவர் இன்று வரை என்ன சொல்றாரு, அதிமுகவை யாரிடமிருந்து மீட்பு குழு தானே அது, யார்கிட்ட இருந்து மீட்க போறாரு சொல்லுங்க, அது பதில் சொல்லுங்க. முதல்ல எடப்பாடி மீட்க போறோம் ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காரு, நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு, ரெட்டையில முடக்கணும்னு பாக்குறாரு. அவரை எப்படிங்க நீங்க போய் கூட்டணி வைக்க முடியும்? இல்ல நீங்க யூ லுக் அட் இட் பியூர்லி லாஜிக்கலி. இப்போ ஒரு வேளை நாளைக்கு ஓபிஎஸ் வந்து எல்லா நீதிமன்றத்துல எல்லா கேஸும் வித்ரா பண்றாரு, இந்த குழுவை வந்து கலைச்சிடுறாரு, அப்போ இட்ஸ் டிஃபரெண்ட், வேற ஒரு தனி கட்சி அமைக்கிறாரு, then it becomes a more difficult question. ஆனால் இன்றைய சூழல்ல இவர்களுக்கு எதிராக இவர்களுடைய சின்னத்தை முடக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் ஒரு போராட்டம் நடத்தி கொண்டு இந்த கட்சியை திரு எடப்பாடியிடமிருந்து மீட்பேன் என்று ஒரு குரல் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு நபரோட எப்படிங்க கூட்டணி வைக்க முடியும்? நீங்க கேட்கிற கேள்வியே ஹவுஸ் இட் ஃபேர்? ஓகே, நீங்க இவர் டிடிவியை பத்தி எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. அவர் வந்து இந்த கூட்டணிக்கு அவசியம். திரு இபிஎஸ் அவர்கள் இல்ல இந்த கூட்டம், இந்த ஒரு வாரமா வர்ற கூட்டம் வந்து ரொம்ப அவருக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் நிச்சயமா கொடுத்துருக்கும். ஆனால் அதனால வந்து அவர் வந்து ரியாலிட்டியை தாண்டி வரக்கூடாது. ஏன்னா ரியாலிட்டி திமுகவுடைய பவர்ஃபுல் அலையன்ஸ், திமுகவுடைய ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. அதனால இன்னைக்கு ஒரு கூட்டம் நல்லா வருதுங்கிறது ஒரு பாசிட்டிவ் சைன். அவர் பேசுற பேச்சுக்கு நல்ல ரெசனன்ஸ் இருக்கு ஆடியன்ஸ்கிட்டேருந்து, மாற்று கருத்து இல்லை. பட் ரியாலிட்டி எதுவா இருந்தாலும் உங்களுக்கு யாரை கூட அழைத்து செல்ல முடியுமோ அவர்களை எல்லாம் சேர்த்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய நிர்பந்தம். இன்னைக்கு பாயிண்ட் டேக்கன் டாக்டர். திரு தனியரசு நாதாக்கா விஷயத்துல அவர் ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. தாவேக்காவிலையும் அவங்க சொன்னாலும் கூட ஏதோ ஒரு கணக்கு இல்லாம அவர் சொல்லுவாரா, ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லாம சொல்லுவாரா, ஏதோ ஒரு சிக்னல் இல்லாம சொல்லக்கூடும் நினைக்கிறீங்களா? பப்ளிக் டிஸ்அப்ரூவல் இருந்தாலும் கூட அந்த அணிகள் இருந்து அந்த கட்சிகள் இருந்து இல்லையா? இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் தமிழ்நாட்டினுடைய ஒரு முதன்மையான வலிமையான மக்கள் பேராதரவை பெற்ற மகத்தான கட்சி. ஆனால் நேற்று ஆரம்பித்த நடிகர் விஜய் அதனுடைய தாவேக்கா வர வேண்டும் என்று விரும்புவதும் ஒரு தத்துவத்தை, தமிழ் தேசிய தத்துவத்தை முதன்மையாக வைத்து ஒரு 8 விழுக்காடு வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக விளங்கி வருகிற என் அருயிர் சகோதரர் சீமான் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பரவாயில்ல, மகிழ்ச்சி தான்.
ஆனால் அவங்க திமுகவை வீழ்த்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாம் அனைவருக்கும் பொதுவான ஒரு எதிரி. ஆகவே பொதுவான எதிரியினுடைய அரசு தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதை வீழ்த்துவதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். சரி, யாரெல்லாம்? பாஜக ஏற்கனவே உங்களோட வந்துட்டாங்க. அப்போ 2 பேர் சேர்ந்தாச்சு. இன்னொரு 2 முனை இருக்கு. அது ஒன்று நாம் தமிழர் கட்சி, இன்னொன்று தமிழக வெற்றி கழகம். அப்போ அந்த 2 பேரும் வரணும்னு சொல்றாங்க. பரவாயில்ல, இப்போ எல்லாருமே திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று விரும்புறதுல எடப்பாடி சொல்றதுல மகிழ்ச்சி தான். ஆனால் அதுல திமுகவை வீழ்த்திவிட்டு அந்த இடத்திற்கு தனி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும், நான் தான் முதலமைச்சர் என்று எடப்பாடியார் சொல்லுகிறார். அதை எப்படி தமிழக வெற்றி கழகமும் விஜய் ஏற்பாங்க? விஜயனுடைய செயற்குழு, பொதுக்குழு, அவங்களுடைய பரப்புரை, தீர்மானம் எல்லாம் என்ன வருது? தமிழக வெற்றி கழகம் தனித்து ஆட்சி அமைக்கும், அல்லது கூட்டணியை நாங்கள் ஏற்படுத்தி தேர்தலை சந்திப்போம், ஆனால் முதல்வர் வேட்பாளர் விஜய் என்று அறிவித்துவிட்டு களத்துக்கு போய் அவர்கள் ஒரு முனையில பரப்புரையை தீவிரப்படுத்துற கூர்மையை பார்க்கிறோம். நேற்று கூட சேலத்தில் கூட்டத்தை பார்த்தோம். அதுல ஆதவ அர்ஜுனா சொல்றார், அதிமுகவை கடுமையாக விமர்சிக்கிறார், எடப்பாடியினுடைய அந்த கருத்தை ஏற்க மறுக்கிறார், நிராகரிக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் ஏன் விமர்சிக்கவில்லை என்றால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிப்பதற்கு அணியமாகிவிட்டார்கள், எடப்பாடியை நம்ப மாட்டார்கள், விஜயை நம்பி வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிற பொழுது நாங்கள் ஏன் அதிமுகவோடு தேர்தல் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நேற்று ஆதவர்சனா பேசுகிறார். இவ்வளவுக்கு பிறகும் அண்ணன் டிடிவி ஓபிஎஸ் குறித்து ஓரளவு டிடிவியை பகைக்காமல் முரண் எதிரில் நிறுத்தாம ஓபிஎஸ்ஐ மட்டும் ஒரு சந்தேக பட்டியலில் அல்லது நிராகரிப்பு பட்டியலில் வைக்கிறார். அப்ப எங்க டாக்டர் சுமன்சி ஐயா சொன்னாங்க, 2021 டிடிவி அமமுக தனித்து நின்றதனால் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். அப்ப இப்ப உள்ள வந்துட்டாருன்னா வெற்றி வாய்ப்பு கூடுமான்னா கூடுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2021 ஐயா ஓபிஎஸ் எடப்பாடியாரோட இரட்டை தலைமையில தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்ப டிடிவி வெளியிருந்து 2 இரட்டை தலைமை ஓபிஎஸ்ஐயும் எடப்பாடியும் எதிர்த்து நின்றுதான் அவர்கள் ஆட்சிக்கு வராமல் தடுத்தது அமமுக டிடிவி. அப்ப இப்ப நீங்க டிடிவி உள்ள கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா அதே வாக்கு, அதே சமுதாயம், அதே பகுதி முக்குளத்து சமூகம் அப்படியே ஓபிஎஸ் நீங்க விலைக்கு காலம் கடந்து விட்டு வெளியேற்றினீங்கன்னா இதே வாக்கு ஓபிஎஸ்க்கு போகும்போது மீண்டும் நீங்க எப்படி அதை சமன்படுத்துவீங்க? அப்ப டிடிவி, அப்ப ஓபிஎஸ் உள்ள இருந்தாரு, டிடிவி வெளியே இருந்தாரு, அப்ப தோத்தீங்க. இப்ப நீங்க டிடிவி உள்ள கொண்டுட்டு வந்துட்டு மறுபடியும் ஓபிஎஸ் வெளியேற்றி இருக்கிறீங்க, எப்படி அதை சமப்படுத்த முடியும்? அப்ப மீண்டும் நீங்க இன்னும் பலகீனமான இடத்துல தான் இருக்கிறீங்கிறதுனால ஓபிஎஸ் நீங்க கட்சியில இணையுங்கன்னு சொல்றாங்க. அவங்களே நீங்களே சொல்லிட்டீங்க, அண்ணன் ஓபிஎஸ் எந்த சமரசத்துக்கும் தயாரா இருக்கிறேன், எந்த தியாகத்துக்கும் தயாரா இருக்கிறேன், நிபந்தனையற்று நாங்கள் அதிமுகவில் இணைந்து வலிமைப்படுத்த தயாராக இருக்கிறோம்னு அறிவிப்பை பிரகடனப்படுத்திய பிறகு கூட எடப்பாடியார் இன்னும் அதற்கு ஒரு இணக்கமான, ஒரு பண்பட்ட, ஒரு நட்பு வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு மாறாக இன்னும் ஒரு எதிர்முனையில் தான் அவர் நிறுத்துறதுனால தான் இந்த பரப்புரையில் அவர் செய்கிற இந்த பிரச்சாரங்கள் கூட ஒவ்வொரு நாளும் இந்த தேர்தல் பரப்புரைக்காக ஏராளமான நேரத்தையும் பணத்தையும் செலவழித்து களத்துக்கு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களை தயார் செய்கிறார். அதிமுகவின் தொண்டர்களை தயார் செய்கிற எடப்பாடியாருடைய இந்த பரப்புரை கூட்டம் ஒவ்வொரு நாளும் இவர் மாற்றி மாற்றி பேசுவதனால், இந்த சந்தேக நிழல் தொடர்வதனால் எடப்பாடியால இந்த எல்லா முயற்சிகளும் பாசிட்டிவாக, ஆனால் சுமன்சியா சொன்னாங்க அது கூட்டம் சேர்கிறது, ஓரளவு ஒரு நம்பிக்கை அவருக்கு தரும். ஆனாலும் வாக்குகளை பெற்று வெற்றிக்கு வழி சேர்க்குமானா வலிமை சேர்க்கல. ஏன்னா அவருடைய இந்த தடுமாற்றம் தான் அதில். அது இன்னும் கொடுமை. தமிழக வெற்றி கழகம் வருமானா கடவுள் காப்பாற்றுவார் அல்லது கடவுள் பார்த்துக்குவார், இறைவன் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்றார். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் தான் எடுக்கிற முடிவின் அடிப்படையில் தான் வெற்றியா தோல்வியா அல்லது தன்னுடைய எதிர்காலமே அதில் அடங்கி இருக்கு. ஆனா அவர் இறைவன் மேல படிய போடுறாரு. அதாவது ரஜினிகாந்த் ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஆன்மீக அரசியலுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டார் எடப்பாடியார். இந்த நெருக்கடியிலிருந்து இதோட நீங்க இப்ப இவங்க அல்லையா இல்லையா, இப்ப நீங்க விஜய எதிர்முனையில தான் நிறுத்தினேன். உங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ற தமிழக வெற்றி கழகத்தை விஜய நீங்க இன்னும் ஒரு வார்த்தை கூட அந்த விஜயை பற்றியோ தமிழக வெற்றி கழகத்தை பற்றியோ ஒரு வார்த்தை கூட எதிராக பேசல. அது மட்டுமல்ல, உங்களோட கொள்கை எதிரி பாஜகன்னு தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு நாளும் பேசுது. கொள்கை எதிரி பாஜகவை எதிரியா காட்டிட்டு கொள்கை எதிரி பாஜகவோடு அதிமுக உறவு வைத்திருக்கிறத கண்டிக்கிறாங்க.
அப்படின்னா நீங்க எவ்வளவு உங்க மேல கூர்மையா உங்களுடைய தேர்தலில் உங்களுடைய சமமான வலிமையான ஒரு கூட்டாளிய உங்களுடைய அருகாமையில் இருக்கிற பாஜகவை விமர்சிக்கிற தமிழக வெற்றி கழகத்தை வர வேண்டும் என்று உங்களுக்கு அவருக்கு எதுக்கு சிவப்பு கம்பளை விரித்து வரவேற்கிறீங்க? பாஜகவே வரவேற்குது. திரு எடப்பாடி பழனிசாமி விடுங்க, திரு பாஜகவே அந்த விருப்பத்தை வெளிப்படுத்துது. யார கொள்கை எதிரின்னு விஜய் சொல்றாரோ அவங்க விஜய் வேண்டான்னு ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு எடுத்திருக்கிறாங்களா? நயினாருடைய கருத்துக்களை கேட்டிருக்கோம், அந்த கட்சியுடைய டாக்டர் தமிழிசையோட கருத்துக்களை கேட்டிருக்கோம், அவங்களுக்கும் இதே கருத்து தானே இல்லையா? அவங்க நம்ம வெற்றி பெறணும் வலிமை பெறணுங்கிறதுல வருவாங்க. இந்த அதாவது திமுகவை வீழ்த்துவதற்கு பாஜக விரும்புறாங்க, வரவேற்கிறாங்க. கொள்கை எதிரியா இருந்தாலும் விஜய் உள்ள வந்துட்டாருன்னா நீங்க கொள்கை எதிரின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற இளைஞர்களையும் பாஜக தன்வசப்படுத்துவதற்கு அது ஒரு வாய்ப்பா அதை பயன்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அப்ப நீங்க அவங்க இப்ப பாஜக அதிமுக கூட்டணியை எதிர்நிலையில நிறுத்துற தமிழக வெற்றி கழகத்தை வர வேண்டும் என்று நட்பு பாராட்டுவதே இந்த பரப்புரையிலேயே பயனற்றது. ஆகவே இவங்களை மட்டும் முரண்பட்டதா விஜய் சீமான் ஓபிஎஸ் டிடிவி மட்டும் இல்ல, இவங்க கம்யூனிஸ்டுகளையே ரத்தன கம்பளை விதித்து வரவேற்கிறேன்னு சொன்னவர். இப்ப எடப்பாடியார் இவங்களை மட்டும் இல்லையா திமுக அணியில் இருக்கிறவங்களையும் வரவேற்கிறேன்னு சொல்ற எடப்பாடியை வச்சு நம்ம எப்படி இந்த தொண்டர்களும் நாட்டு மக்கள் என்ன முடிவெடுக்க முடியும்? பொங்கலூர் மணிகண்டன் இதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப உங்களை விமர்சிக்கிற வேண்டாங்கிற தமிழக வெற்றி கழகத்தை மீண்டும் மீண்டும் அழைக்க என்ன காரணம்? சீமானும் அதே தானே சொல்றாரு, தீங்குக்கு தீங்கு மாற்றாகாதுங்கிறாரு. ஓபிஎஸ் டிடிவி பற்றி அவர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, நீங்க எடுத்த பேட்டியை தயவு செஞ்சு நீங்க உங்களுக்கு தெளிவா தெரியுங்க. அதாவது நீங்க கேட்ட கேள்வியில எல்லாமே சார் நீங்க தமிழக வெற்றி கழகத்தோடு பேசிருக்கீங்களா அல்லது நாம் தமிழ் பேசிருக்கீங்களா, இந்த மாதிரி நேரடியான கேள்வி கேட்டீங்களா, நேரடியா பதில் சொன்னாலும் பாருங்க, கேள்வியில பாருங்க, முழுசா பாருங்க. அதாவது நீங்க கேக்குறீங்க கேள்வி, அதுக்கு அவரு ஆமாங்க விஜயோட பேசுற சீமான பேசணும்னு சொன்னாருமா இல்ல, அவரு 10 சொன்னாரு. எல்லாமே கருத்துக்கள் சொல்றது பொதுவா சொல்றது. ஏன் திமுகவை தவிர்த்து எந்த கட்சி சொன்னா அப்படிதான் பதில் சொல்லுவாரு. நீங்க கம்யூனிஸ்ட் சொல்லி பாருங்க, அவங்க வேண்டாம்னு சொல்லுவாரா? இப்போ 2011 இதே நடிகராக இருந்த திரு விஜயகாந்த் அவர்களை பழம் நழுவி பாலில் விழும் என்று ஏங்கி முத்தமிழறிஞர் மூத்த தலைவர் திரு கருணாநிதி ஏங்கலீங்களா? அதாவது அரசியல் அவங்க வெளிப்படையா சொன்னாரு. அந்த வெளிப்படையா கூட இப்ப சொல்லல. என்ன சொன்னாரு? ஒத்த கருத்துடைய பொது நோக்கத்தின் அடிப்படையில் பொது எதிரியை வீழ்த்துவதற்காக எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும், அமைய நல்லதா. அந்த எல்லோரும் யாரெல்லாம் வர்றாங்கன்னு நீங்க கேள்வி கேக்குறீங்க. அப்போ அந்த கேள்விக்கான பதில அவர் நான் சொல்ல முடியல, கடவுளுக்கே வெளிச்சமாங்களா என்ன இறுதி முடிவாகிறது எல்லாம் யாரு தெரியுது, அதற்கு பயன்படுத்தக்கூடிய சொல்லுது. எனவே இதுல எந்த ஒளிமுறையும் இல்லைங்க. அதாவது திமுக என்கிற அண்ணன் டாக்டர் சுமந்த் சாமன் மிக தெளிவா சொன்னார். அதுதான் உண்மையான விஷயம். திமுகவை இந்த தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தனித்தனியாக நின்றால் அதற்கான பலனை பெற முடியாது. எனவே ஒன்று சேர்ந்து நின்றால் மிக எளிதாக 234 வீழ்த்த முடியும் என்கிற நம்பிக்கையோடு பேசுறாங்க. அது இன்னொரு புரிதலை கொண்டு வரது இல்லை. இப்ப இருக்கிற மாதிரி 4 அணிகள் அமைந்தா வீழ்த்துவது சிரமம், உங்க அணி வெற்றி பெறுவது சிரமம் அப்படிங்கிற ஒரு பொருள் வருது இல்ல சார்? நான் என்ன ஏற்கனவே பிஜேபி இருக்குங்க, இந்த அணியே நிச்சயமாக அதிமுக மூலம் வென்று திமுகவை தோற்கடிக்கும். ஆனால் 234 திமுகவை வெல்ல வேண்டும் என்று அதிமுக விருப்பம். திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். 210 சொல்றாரு. இன்னும் எல்லோரும் நினைக்கிற போது முற்றாக திமுக துடை தெரியப்படும். அந்த நிலை வருவதற்கு எல்லோரும் சேர்ந்து நல்லதுதான். ஏன்னா திமுகவை நான் வார்த்தையை எம்ஜிஆர் தீய சக்தின்னு சொன்னாங்க, அம்மா திரும்ப திரும்ப சொன்னாங்க, எடப்பாடியாவும் சொல்றாரு. அப்போ அந்த கட்சியை ஒரு தீய சக்திங்கிற திமுகவை முற்றிலும் வீழ்த்த வேண்டும் என்னுடைய தலைமையில் என்று விரும்புகிறார். அதற்கான விருப்பம் சொல்றாரு. இப்போ திலகரன் சொன்னீங்க, அதாவது அரசியல்ல சார் அரசியல நெட்டுக்கு நேரம் பேச முடியாது சார். ரொம்ப சுருக்கமான குறுக்கீடு. சரியா 20 வினாடிகள் நான் மீண்டும் மணிகண்டன் படம் திரு கார்த்திகேயன் பேசணும். அதுக்கப்புறம் ரொம்ப சுருக்கமா ஒரே ஒரு கேள்வி. சரி சரி ஐயா, வேற ஒன்றும் இல்லை ஐயா. மணிகண்டனை எதுக்கு சேர்த்திய பதில் சொல்லிடுங்க. அதாவது திமுக ஆட்சி அகற்ற வேண்டும், பாஜக ஆட்சி 2026 பாஜகவினுடைய நோக்கம். தமிழக வெற்றி கழகம் விஜய் தான் முதலமைச்சர், திமுகவை அகற்ற வேண்டும். நாம் தமிழர் சீமான் திமுகவை அகற்ற வேண்டும், நான் தான் முதலமைச்சர் மாற்று. அப்படின்னா நீங்க எடப்பாடியாருடைய இந்த கருத்து என்ன சொல்லணும்? நீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து திமுகவை அகற்றிட்டு 4 முதலமைச்சர் ஆளுக்கு 1.25 ஆண்டு 15 மாதம் 15 மாதம் 60 மாசத்துக்கு பிரிச்சு நீங்க இப்பவே அறிவிச்சிருக்க. நாம 4
பேரும் ஆளுக்கு 15 மாதம் ஒவ்வொரு கட்சிக்கும் முதலமைச்சர். பாஜகவா நீங்க நயினார் நாகேந்திரனோ அல்லது தமிழிசை அக்காவோ அல்லது அவங்க கேட்கவே இல்லையே. விஜய் 15 மாசம் தனியார் அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் பிரகடனப்படுத்திருக்காங்களே, முதலமைச்சர் வேட்பாளர் பிரகடனப்படுத்தினா தாவேகா எப்படி வரும் அப்படின்னு கேட்கிறார் சீமான். அப்படித்தானே அந்த கணக்கு தானே. இல்ல அதாவது கிண்டலுக்காக இந்த மாதிரி சொல்லலாம் முடியும். இல்ல ஒரு நிமிஷம், தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல எந்த கட்சி தன்னை முதலமைச்சர் என்று சொல்லன்னு சொல்லுங்க. திரு விஜயகாந்த் சொல்றீங்களா? பாமக சொல்லியா? இல்ல பிஜேபி சொல்லியா? யார் சொல்லன்னு சொல்லுங்க. சொல்லி எல்லா கட்சியும் ஒரு அணியா தான் வந்தாங்க. இது வந்து இல்ல தனியரசு சொல்லல. இல்ல நிபந்தனை பாருங்க, இது கூட நிபந்தனையா யாரும் வந்து பேச்சுவார்த்தை பண்ணல. இப்ப வந்து தாவேகாவோ நாதாக்காவோ மற்ற கட்சிகளோ பேசிட்டாங்களா? பேசணும்னு சொல்றாங்களா? அல்ல. இப்போ நீங்க வந்து பிஜேபியே வந்து அண்ணாமலை முதலமைச்சர் நயனாமலை சொல்றாங்களா? இதெல்லாம் சார், இதெல்லாம் வந்து குட்டைகளை பேசக்கூடிய வார்த்தைகள். இப்ப என்னன்னா அதிமுக தான் பெரிய இயக்கம். அதிமுக தலைமை எதிர்ப்பு வெற்றி கொள்ள முடியும். திமுகவை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் பெரிய வாக்குகள் உள்ள அதிமுக வெல்ல முடியும் என்று. இப்போ திரு தினகரன் குறித்து சிலேடையாகத்தான் பேச முடியும். எந்த கட்சியுமே அரசியல் என்பது அண்ணா சொன்ன மாதிரி ஒவ்வொரு அடியும் அடியெடுத்து வைக்கணுங்க. படிப்படியா தான் போக முடியும். நெட்டுக்கு தான் நீ பேச முடியாது, ஊடக பேச முடியாது. இப்போ ஒரு பெரிய தலைவர் திரு ஹரியன் ஐயா எடுத்து பேட்டியில முழுமையா பார்க்க போறீங்க. அவர் தெளிவாக மென்மையாக சரியா சொல்லியிருக்காரு. இப்போ திரு ஓபிஎஸ் அவர்களை அண்ணன் சுமந்தன் சொன்ன மாதிரிதான் இப்ப அவர் அதிமுக மீட்பதற்காக அதிமுக எதிர்த்து நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காரு. இப்ப அவரை பத்தி என்ன பேசுறீங்க? அதுதான் பொறுத்து பாருங்க, நிகழ்ச்சி முடியும் பொறுத்து பாருங்க. ஓகே, திரு கார்த்திகேயன் நான் உங்க கருத்தை 2 தவணையா பிரிக்கணும்னு நினைக்கிறேன். கீப் இட் ஷார்ட் இன் திஸ் செக்மெண்ட். இடைவேளைக்கு அப்புறமா உங்கள்ட்ட இருந்து தொடரணும்னு நினைக்கிறேன். திரு பொங்கலூர் மணிகண்டன் சொல்றதுல ஒரு லாஜிக் பாருங்க. 16ல வராத விஜயகாந்தையும் திரு கருணாநிதி அவர்கள் திமுக எதிர்பார்த்தது இல்லை. நோக்கம் என்ன? எல்லாரும் எதிர்கட்சிகள்லாம் ஒன்றிணையணும்னு. அது போல திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்ப்பதில் என்ன தவறு? ஒரு கிராண்ட் கோலிஷன் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோல் தவறு இல்லையே? இல்லை, ஒரு கிராண்ட் கோலிஷன்ல அலையன்ஸ், ஒரு கிராண்ட் அலையன்ஸ் உருவாக்கணுன்றதுல தவறு கிடையாது. அது இன்னும் திமுகவை தவிர அனைத்து கட்சிகளும் வாங்க, பிஜேபியும் இருக்கலாம், இடதுசாரிகள் இருக்கலாம், காங்கிரஸும் இருக்கலாம், விசிகேவும் இருக்கலாம், விஜயும் இருக்கலாம், எல்லோரும் இருக்கலாம்னு ஒரு கட்சி எதிர்பார்க்கிறது. அதை சாத்தியப்படுத்தினாலும் அவர்களுக்கு அது லாபம்னா அவர்களோட இஷ்டம். யாருமே ஏங்க இவர் அலையன்ஸுக்கு கூப்பிடுறீங்கன்னு யாரும் கேள்வி எழுப்பலாம் முடியாது. அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் 2016ல் திமுக வந்து விஜயகாந்த் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி, விஜயகாந்த் பேச்சுவார்த்தையில் இணக்கம் தெரிவித்து பழம் நிலவி பால் வந்தது, அந்த டயலாக்லாம் வந்ததெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு முன்பு 2011லேயே மாற்றம் என்று 2006 தேர்தலில் சந்தித்த விஜயகாந்த் 2009 வந்து தனியாக வந்து பாராளுமன்ற தேர்தலை சந்திச்ச விஜயகாந்த் வந்து 2011லேயே வந்து திராவிட கட்சிகளுடைய ஒரு ஜூனியர் பார்ட்னரா கூட்டணிக்கு போயிட்டாரு. அந்த பின்னோட்டத்தில் தான் நம்ம வந்து 2016 பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. His willingness to be a junior partner to one of the Dravidian parties. அப்ப அந்த இடத்துல தான் நம்ம அதை அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இங்க வந்து புதிதாக ஒரு கட்சி வந்து நாங்கள் வந்து கூட்டணியை தலைமை ஏற்போம், எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு விஜய் சொல்றாரு. விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்றாங்க. ஒரு தடவை இல்ல, பலமுறை டிக்ளேர் பண்றாங்க. இன்று அந்த கட்சி விஜயகாந்த் கூட செல்வி ஜெயலலிதாவோட பேக்டுக்கு போறதுக்கு முன்னாடி, அந்த பேச்சுவார்த்தை ஆபீஷியல் ஆறதுக்கு முன்னாடி எங்க தலைமையில தான் கூட்டணி, மக்களோட கடவுளோட கூட்டணிங்கிற ஒரு லைனை தானே திருப்பி சொல்லிட்டு இருந்தாரு. எந்த கட்சியும் அந்த பேக்ட் உருவாக்குற முன்னாடி வரைக்கும் அவங்களுடைய ட்ரெடிஷனல் லைன் தானே எடுப்பாங்க. இல்ல, நான் தான் வந்து சொல்றேனே, நீங்க ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு டீம் ஆஃப் ரைவல்ஸே வந்து இஃப் எடப்பாடி பழனிசாமி இஸ் ஏபிள் டு புட் டுகெதர் டீம் ஆஃப் ரைவல்ஸ், அதையும் வந்து நம்ம ஒன்றும் டிஸ்மிஸ் பண்றதுக்கு இல்லை. அது அவருடைய விருப்பம். அந்த வரக்கூடிய கட்சிக்கு அந்த வில்லிங்னஸ் இருக்கு. இல்ல ஏதோ ஒரு காரணத்திற்கு அவங்க வர்றாங்கன்னா அது யாருமே வந்து ரூல் அவுட் பண்ண முடியாது. ஆனால் இன்று இருக்கக்கூடிய நிலை என்ன? இப்ப விஜய் அவர்களுக்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைப்பதில்லை, கூட இருக்கக்கூடிய பிஜேபி ஒரு பிரச்சனை. இன்று கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில, நம்ம தந்தி டிவி கொடுத்த பேட்டியிலும் சரி, ஒரு ஆங்கில பத்திரிகை கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியிலும் சரி, அவர் திட்டவட்டமாக சொல்கிறார் 100% பாஜகவோடு கூட்டணி தொடரும், அது இன்டாக்டா இருக்குன்றத அழுத்தம் திருத்தமா சொல்றார்.
ஆனாலும் வந்து விஜயும் வரலாம், நாம் தமிழர் கட்சியும் வரலாம் என்று சொல்றாரு. பிரச்சனையே போன் ஆஃப் கன்டென்ஷன் வந்து பிஜேபி. சோ இது முரண்பாடுங்கிறீங்க. ஏடிஎம்கேவோட வர்றது முக்கியமான புள்ளி தொட்டிருக்கீங்க. திரு கார்த்திகே, நீங்க சுட்டி காட்டுனீங்க கம்யூனிஸ்டுகளும் அழைத்திருக்கிறார், விசிகாவையும் அழைத்திருக்கிறார். ஆஃப் கோர்ஸ் இந்த பொசிஷன் அவங்க ரிவைஸ் பண்ணிருக்காங்க. இப்ப தவேகா, நாம் தமிழர் இவங்க எல்லாமும் பாஜக எதிர்ப்பு கட்சிகள். அவர் எல்லாரையும் இந்த ஒரு அலையன்ஸ்குள்ள, ஒரு கிராண்ட் அலையன்ஸ்குள்ள பண்ண முடியுங்கிற ஒரு தோற்றம் வந்தாலும் கூட இதுல ஒரு சப்டெக்ஸ்ட் இருக்கா? தலைவர்களுடைய கருத்துக்கள் டெக்ஸ்ட்டை தாண்டி ஒரு சப்டெக்ஸ்ட் பார்க்கணுமா? இதுல பாஜகவுக்கு ஒரு மெசேஜ் இருக்கா? இல்ல, இதுல ஆக்சுவலா வந்து இவங்க பேட்டியில வந்து சொல்லியிருந்தார் இல்லையா, கடவுள் தான் இறைவன் மேல வந்து இது போட்டார் இல்லையா, பாரத்தை போட்டு கடவுள் தான் எல்லாத்தையும் சரி பண்ணுவார். அந்த கடவுள் வந்து டெல்லி கடவுளா அப்படின்றதான் அதைத்தான் சொல்ல வர்றாருன்ற தான் இருக்கு. அவங்களுக்கே ஒரு மெசேஜ் சொன்னா, இப்ப இந்த கட்சிகள் எல்லாமே பிஜேபி எதிர்க்கக்கூடிய கட்சிகள், பாஜக பக்கம் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கு. சோ அவங்களுக்கு ஒரு சட்டிலா வேற ஒரு மெசேஜ் சொல்றாரு, ஐ ஹேவ் அதர் ஆப்ஷன்ஸ். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கா? இல்ல, ஐ டோன்ட் திங்க் சோ. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பாஜகவை வந்து கலட்டி விட்டுட்டு மித்த கட்சிகளை எல்லாம் வந்து சேர்த்து இணைத்து ஒரு பெரிய கூட்டணி, மெகா கூட்டணியை உருவாக்கி திமுகவை எதிர்த்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தால் அவர் விருப்பம் இல்லாமல் எந்த சூழலில் இந்த கூட்டணி உருவாச்சுன்னே தெரியும். நிச்சயமாக அதிமுக வந்து பாஜகவோடு இந்த கூட்டணியை வந்து ரிவைவ் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ அவர் எந்த அளவிற்கு போய் வந்து பாஜக, இன்ஃபேக்ட் வந்து திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களும் சரி, இல்ல நேற்று தொடர்ந்து கடந்த 10 நாட்களாக அவருடைய சுற்றுப்பயணத்திலும் சரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்பது, திமுக வந்து முன்னால் இதற்கு முன்பு பாஜகவோடு 99 2001 தேர்தலில் வைத்த கூட்டணி, அதையெல்லாம் மேற்கோள் காட்டி கேட்கும்போது தொடர்ந்து இவருடைய ஜஸ்டிபிகேஷன் இருக்குல்ல, இந்த கூட்டணி ஏன் வைத்தேன், இதை எங்களை வந்து விமர்சிக்க கூடாது என்று பேசுவது, அவர் பேசுவது நம்ம புரிஞ்சுக்க முடியதே தெரியுது. ஹி இஸ் இன் ஃபார் இட். அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் போது அது வந்து ஒரு கிளேசத்தை இவங்களுக்கு கொடுக்குது இல்ல. சோ அந்த மாதிரி இந்த கருத்து சொல்றது வந்து ஒரு சப்டிலா ஒரு மறைமுக செய்தியா? ஐ அம் த பாஸ், இந்த அலையன்ஸுக்கு நான் தான் பாஸ்னு நிறுவக்கூடிய ரீடிங் டூ மச். இல்ல, ஐ திங்க் ஹரி யூ ஆர் ரீடிங் டூ மச் பிட்வீன் தி லைன்ஸ். ஆனா அப்படி வந்து ஒரு மெசேஜ் அவர் கன்வே பண்ணனும்னா ரொம்ப இம்ப்ளிசிட்டா சொல்ல வேண்டியது இல்ல, எக்ஸ்பிளிசிட்டா சொல்லிட்டே போக வேண்டியது தானே. வந்து 3 பேட்டி கொடுத்து வந்து நாங்க ஒரு புது விளக்கம் கொடுக்கிறாரு. அதை ஏமாளி இல்லைன்ற கருத்துக்கு ஒரு புது விளக்கம் கொடுக்கிறாரு. அது வந்து திமுகவிற்கு கொடுக்கப்பட்ட பதில். திமுகவும் கூட்டணி கட்சிகளும் இந்த அதிமுக பாஜக கூட்டணி குறித்து இந்த பல்வேறு வந்து சந்தேகங்களை எழுப்புகிறார்கள். அதற்காக கொடுக்கப்பட்ட பதில், அது பாஜகவிற்கு கொடுக்கப்பட்ட பதில் இல்லைன்னு அவர் தான் திட்டவட்டமா சொல்றாரு. ஒரு முறையில 2 முறை இப்ப சொல்லிட்டாரு. இப்போ இன்று கொடுக்கப்பட்ட பேட்டிகளையும் அதே தான் சொல்றாரு. அப்ப அவர் வந்து எந்த இடத்துலயும் வந்து அமித்ஷாவிற்கு கொடுத்த பதில்னு சொல்லவே இல்லை. அமித்ஷா தொடர்ந்து தந்திக்கு கொடுத்த பேட்டியிலும் சரி, இல்ல பல்வேறு ஊடகங்களுக்கு கொடுத்த பேட்டியிலும் சரி, அவர் திட்டவட்டமா சொல்றார். அதைத்தான் அண்ணாமலையும் வந்து வழிமொழிகிறார். அவர் சொல்கிறார், எங்கள் தலைவர் தீர்மானமா சொல்கிறார், அது கோலிஷன் கவர்மெண்டா தான் இருக்கும், அதில் நாங்கள் அங்கம் வைப்போன்றது அவருடைய கருத்து. அதை நான் வழிமொழியாவிட்டால் நான் தொண்டனாக இருக்க தகுதி இல்லாதவன் சொல்லி அண்ணாமலை சொன்னார் இல்லையா. அப்ப பாஜக இஸ் வெரி கிளியர், இட் வில் பி a coalition government, பிஜேபி will be a part of coalition, அரசாங்கத்தில் அங்கம் வைக்கும்னு அவங்க திட்டவட்டமா சொல்றாங்க. அதை இதுவரை ஒரு முறை கூட மறுதளிக்கவில்லை. சரி, நீங்க அதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியும், நீங்க கூட்டணிக்கு தலைவர் என்று அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி அவர் இருந்தாலும் கூட இந்த கூட்டணி அமையக்கூடிய ஆட்சியில் நாங்கள் பங்கு வைப்போம் என்று சொல்வதானாலும் சரி, இல்ல கூட்டணியில் யாரை வர வேண்டும், யாரை வந்து இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கட்சியாக இன்று பாஜக தான் இருக்கிறது. இன்று அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டிலே நாம் புரிந்து கொள்ளக்கூடியது, அவர் என்ன பேசுறார் வந்து பொறுத்திருந்து பாருங்கள், இன்னும் 10 மாதம் இருக்கு, இந்த ஆண்டோட கடைசி இறுதியில் பார்ப்போம் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. ஏறக்குறைய அவர் வந்து அவர் நயினார் நாகேந்திரன் 10 மாதத்தில் தெரியும் அப்படின்னு சொல்ல விஷயத்தை தான் வழிமொழிகிறார். அவர்தான் முதல் சொன்னார். இந்த கூட்டணி கூட டிசம்பர்ல அப்படி ஒரு கணக்கு சொல்றாங்களா, அந்த கணக்கு இந்த கணக்கு ஒத்து போகுது இல்ல, அப்படியும் பார்க்கலாம்ல. அதைத்தான் நான் சொல்றேனே. அப்போ வந்து பாஜக சொல்வதை தான் இவர் வழிமொழிகிறார். அப்ப ஏற்கனவே கூட்டணி உருவாக்கும் இடத்தை வந்து பொசிஷனை வந்து ஆல்ரெடி பிஜேபிக்கு கன்சீட் பண்ணிருச்சு ஏடிஎம்கே. அந்த பிஜேபி மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் ஏதோ ஒரு விதத்தில் இந்த கட்சிகளை வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்து நான் இருக்கக்கூடிய தலைமைக்கு, என்னை முன்னெடுக்கக்கூடிய தலைமைக்கு வந்து இழுத்து வந்து விடும் பாஜக என்ற நம்பிக்கையில் தான் அவர் பேசுறாருன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க இப்ப வருமா வராதா, பிஜேபி இருக்கக்கூடிய உள்ளடக்கிய கூட்டணிக்கு வந்து தாவேகா வருமா, நாம் தமிழர் வருமான்றது இட்ஸ் டூ ஃபார் ஃபெட்ச்ட். எனக்கு வந்து இட்ஸ் லாங் ஷாட். இப்பவே நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அவர்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி, இன்னைக்கு கூட ஒரு கட்சிக்கு புதுதாக வந்திருக்கக்கூடிய ஐஆர்எஸ் ஆபீசர் கூட சொல்றார், தொண்டர்களை குழப்புவதற்காக இது போன்ற வந்து கருத்துக்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறது அதிமுக தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, நாங்கள் வந்து போக மாட்டோம் அவர் சொல்லிட்டு தான் இருக்காங்க.
பட் அவர் இல்ல ரெண்டு பேருமே விஜய் மேல என்ன விமர்சனம், அதிமுகவை விமர்சிக்கிறது இல்லைன்னு திரு எடப்பாடி இப்படி சொல்றாரு. ரெண்டு பேருமே ஒரு வாக்கு வங்கியை நம்பி நம்ம வாக்கு வங்கி அங்க போயிடக்கூடாதுன்னு அந்த வாக்கு வங்கி இங்க போயிடக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா அப்ளை பண்றாங்களா? டாக்டர் சுமந்த் விஜயோட கால்குலேஷன் ஓகே ஓகே திரு கார்த்திகேயன் ஃபினிஷ் யுவர் தாட்ஸ். நான் பிறகு டாக்டர் சுமந்த் வரேன். வைண்ட் அப் திரு கார்த்திகேயன். எஸ் இல்ல விஜயோடைய பிளானே என்பதே வந்து அவருடைய கேம் பிளானே வந்து எப்படியாவது வந்து அதிமுகவுடைய எம்ஜிஆர் இல்ல அம்மையார் ஜெயலலிதாவுடைய அந்த அதிமுக ஓட்டுகளை தன் பக்கம் இழுக்க வேண்டும். ஒரு பவர்ஸா வந்து அவர் தொடர்ந்து எதிர்க்குங்க. அதனால எதிர்ப்பு அவர் முன்னிறுத்தி அதிமுக மேல சாஃப்டா இருக்காரு விமர்சனம் இருக்கு இல்லையா? அவர் வந்து he must be in pole position. விஜய் மேல சாஃப்டா இருந்தா அதே கேமே எடப்பாடி பழனிசாமி விளையாடுறாரு. முன்னிறுத்துறாரு அவரு. ஓகே, I'll take this to என்னது இல்ல இப்போ திரு விஜய் அதிமுக மேல சாஃப்டா இருக்காருங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்ல, அதுக்கு ஒரு இன்டர்பிரேஷன் என்னன்னா அதிமுகவுடைய வாக்கு வங்கியை இழுக்கு அப்படின்னு. அதை இழக்காம இருக்கிறதுக்காக திரு எடப்பாடி பழனிசாமி விஜய் மேல சாஃப்டா ப்ளே பண்றாரு. டாக்டர் சுமந்த் உங்க பார்வை என்ன? ஹரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு விஷயம். எனக்கு ஒரு விஷயம் தான் வருத்தம் அளிக்கிறது. கடவுள் வந்து ஒரு இன்வோக் பண்றத வந்து எதுக்கு கொச்சைப்படுத்தணும் இந்த நிகழ்ச்சியில? ஏற்கனவே ஐயா தெரிய தனியரசு அவர்களும் சொன்னாரு, ஒரு அரசியல் தலைவர் பேசுறதா இது, கடவுளை வந்து கூப்பிடுறாரு. நம்மளுடைய இதுல வந்து நம்ம கண்ட்ரோல்ல சில விஷயங்கள் தான் இருக்கு. மேபி உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், பட் நம்பிக்கையை வந்து எதுக்கு கொச்சைப்படுத்த வேண்டும்? அதனால அது வந்து அதுதான் வந்து ஒரு ப்ராப்ளமாவே இருக்கு. வெளிப்படையா அவர் வந்தாரு உடனே அது அவர் வந்து சங்கி ஆயிட்டாரு, மதவாதம். இது என்னது? இது எனக்கு புரியல. காட் வில்லிங் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது இல்லையா? காட் வில்லிங் திங்ஸ் மே ஒர்க் அவுட் வெல் அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கிறது? அதாவது அதனால அவருக்கு நம்பிக்கையே இல்லை, கடவுள் வந்து தான் காப்பாற்றணும், அது அர்த்தம் கிடையாது. இட்ஸ் காமன் சென்ஸ். யார் பார்க்கிறவர்கள் எல்லோருக்குமே தமிழ்நாட்டில் பெரும்பாலான 90% அதிகமானோர் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்கள். ஸோ கடவுள் பார்த்துப்பாருன்னு சொல்றது வந்து நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், எனக்கு ஒண்ணுமே கான்ஃபிடன்ஸ் கிடையாது, அதனால தான் நான் கடவுளை கூப்பிடுறேன்னு அர்த்தமே கிடையாது. எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் அதற்கு கடவுளுடைய அனுகிரகம் தேவை. அதனால வந்து அந்த அடிப்படையில ஒண்ணு. ரெண்டாவது, இந்த இஷ்யூ ஆஃப் இந்த கூட்டணி வருமா வராதா, ரெண்டு விஷயம் நீங்க பார்க்கணும். திரு எடப்பாடியுடைய பயணத்தை டீரெயில் செய்வதற்கு, தடம் புரண்டு கொண்டு போவதற்கு பல முயற்சிகள் நடக்கும். ஃபர்ஸ்ட் மீடியா வந்து தொடர்ந்து, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும், இன்னைக்கு யார் அண்ணாமலை ஸ்டேட் பிஜேபி சீஃபா இல்ல, பிஜேபியில நேஷனல் செக்ரட்டரி நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரியா இல்லை, ஹைகமாண்ட்ல ஏதாவது கனெக்ஷனா அபிஷியலா இல்லை. ஆனால் அவர் முன்னாடி கொண்டு போய் மைக்க நீட்டுற காரணம் என்ன? ஏன்னா இந்த கூட்டணியை டீரைல் பண்றதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவாரு சார். அவர் நைனார் பேசினா பிரச்சனை இல்லையே. இல்ல ஏங்க, இது பாஜக வந்து ஒரு யுக்தியாக அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது அதனாலதான் 2 நாள் முன்னாடி திரு எடப்பாடி பொறுத்த வரைக்கும் அவர் இந்த மாதிரி பேசுற உத்தேசமே இல்லை. திரு அண்ணாமலை அந்த கூட்டணியில கட்சி தலைவர் தானே, ஒரு ஃபார்மர் லீடர் பார்ட்டிக்கு. அதுக்குதான் பதில் கொடுத்தாச்சு இல்ல. அது வரைக்கும் தான் 2 மாதம் இவர் ஏதாவது சொன்னாரா? அந்த கூட்டணி ஆட்சிதான் அமித்ஷா 3 வாட்டி சொன்னாரு, அண்ணாமலை பேசினாரு. சரி, இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஒரு திட்டவட்டமாக ஒரு மறுப்பு தெரிவிச்சாச்சு. ஸோ இனிமே வந்து திருப்பி அதே தான். இல்லை, ஆக்சுவலா அண்ணாமலை சொல்றது தான் கரெக்ட், ஆனா இது கூட்டணி தான் ஆகும். எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஒன்று தான் ஹரி, அதிமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கவில்லைன்னா அது கூட்டணி ஆட்சி தான். அது எடப்பாடி என்ன சொல்றது, யார் என்ன சொல்றது, எல்லோருக்கும் தெரிந்தது தான். அது திமுக ஒரே ஒரு வித்தியாசம், திமுக மெஜாரிட்டி கிடைக்கலன்னா கூட கூட்டணி ஆட்சியில வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு அந்த மாதிரி ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம், அவர்கள் இருக்கிறார்கள். அது அவங்களுடைய லக்கு, அவ்வளவுதான். அந்த மாதிரி எல்லா கட்சியும் பெர்மனண்டா மெஜாரிட்டியும் வரல, ஆனா நான் மட்டும்தான் ஆட்சி அமைப்பேன்னு சொல்லி டாலரேட் பண்ற கட்சிகள் வேற எங்கேயுமே கிடைக்காது. இவர்களுக்கு கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் அந்த மாதிரி கட்சிகள் ஆப்பிருக்காங்க, அதனால அது ஓடுது. பட் பாட்டம் லைன் இஸ் வெரி சிம்பிள். இவருடைய போக்கஸ் ஒன்று தாங்க. இவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, இவர் என்ன பேசுறாரு, மீடியால என்ன பேசுறாங்க, இது எல்லாத்தையும் காதை மூடிட்டு விட்டுடணும். போக்கஸ், உங்க போக்கஸ் என்ன? தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். இந்த ஆங்கிலத்தில் இதுக்கு ஷட் அவுட் த நாய்ஸ்னு வாங்க. இந்த நாய்ஸுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும்.
இப்ப நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, திருப்பி அவங்க வேற ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, அதை எடுத்துட்டு மீடியா திருப்பியும் கிளப்பி விடுவாங்க. இந்த மாதிரி ஐயோ அண்ணாமலை இப்படி சொல்லிட்டாரு. சரி, அண்ணாமலை உடைய அப்ஜெக்டிவ் இஸ் டு ரெக்ட் தி அலையன்ஸ். வெளிப்படையாவே அவர் சொல்றாரு, எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. மறைச்சிருக்காரா? சோ இது எப்படியாவது இந்த அலையன்ஸை ரெக்ட் பண்ணணுங்கிறது அவர் he may continue to do that. But the point is, எடப்பாடிக்கு தான் he has got plenty to lose. அண்ணாமலை has nothing to lose now. ஆனால் எடப்பாடி has plenty to lose. ஏன்னா இது வந்து அவருக்கு ஒரு டிஃபைனிங் எலெக்ஷன். இந்த தேர்தலில் என்ன ஆனாலும் வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு மட்டும்தான் இருக்கிறது, வேற யாருக்கும் கிடையாது. இந்த வரும் தேர்தல்ல இட் இஸ் த பிக்கெஸ்ட் சேலஞ்ச் ஒன்லி ஃபார் ஹிம். விஜய் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலனா கூட அவருக்கு 50 வயசுங்க, இன்னொரு 30 வயசு இருக்கு, 30 ஆண்டு இருக்கு அரசியல்ல ஆக்டிவா. ஸோ அதனால அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இவருக்கு தான் இது வந்து மேக் ஆர் பிரேக் எலெக்ஷன். இப்போ உட்காந்துக்கிட்டு இவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, மீடியா வந்து மைக்க நீட்டுறாங்க. கட் அவுட் த நாய்ஸ், ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிட்டு போங்க. கூட்டணி அரசு சொல்லிட்டே போங்க. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். ஆல் தீஸ் பர்முடேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் ஜனவரி மாதம் ஓரளவுக்கு நமக்கு தெரிய வரும், என்ன நடக்குது, என்ன நடக்கக்கூடும் அப்படிங்கிறது. ஆனால் அதற்குள் இந்த கூட்டணியில் பிரச்சனை உண்டாக்குவதற்கு தினமும் முயற்சிகள் செய்யப்படும். அது சிலர் பாஜகவிலிருந்து உள்ளே இருக்கிற நபர்களும் அந்த முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. அது எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிகிறது. ஜனவரியில தான் தெரியுங்கிறீங்க. ராமதாஸ் வார்த்தையில சொல்லணும்னா போக போக தெரியும். திரு தனியரசு, நீங்க கேட்கக்கூடிய கேள்வி, பாஜகவையும் வச்சுக்கிட்டு பாஜக எதிர்ப்பு சக்திகளை எப்படி அழைக்க முடியும் அப்படின்னு. அதற்கான முன்னுதாரணம் தமிழ்நாட்டு அரசியலே நம்ம பார்த்தது இல்லையா? 2001 தேர்தலில் பாஜக எதிர்ப்பு ப. சிதம்பரம் இருக்கிறார், திருமாவளவன் இருக்கிறார், பாஜகவும் இன்னொரு பக்கம் கூட்டணியில் இருக்கு. இவங்க பாஜகவோட கூட்டணியில் இல்லைங்கிறாங்க, அது திமுக அணியில நடந்திருக்கு. அது போல ஒரு ஃபார்முலா ஏன் சாத்தியப்படாது? தமிழ்நாட்டிலேயே சாத்தியமான ஃபார்முலா இதே பாஜக வச்சுக்கிட்டு இல்லையா? அப்போ வந்து தேசிய தலைவர்களா அத்வானி ஐயாவும் வாஜ்பாய் ஐயாவும் இருந்தாங்க. அப்போ இவ்வளவு ஒரு எதிர்ப்பு முனை இங்கே தமிழ்நாட்டில் இல்லை. அப்போ வந்து குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் உறவு வச்சுக்கிறாங்க, தேர்தலில் பயணிக்கிறாங்க. அம்மாவும் பாஜகவோட உறவு வைத்துக் கொண்டார்கள், அதே மாதிரி கலைஞரும் வச்சுக்கிட்டார். ஆனால் இப்போ மோடி ஐயாவும் அமித்ஷா ஐயாவுடைய இந்த திட்டங்கள், பாஜகவினுடைய அதனுடைய அடிப்படை கோட்பாட்டுகளை நடைமுறை கொண்டு வந்துட்டாங்க. குடியுரிமை திருத்த சட்டமாக இருந்தாலும், முத்தலக்கா இருந்தாலும், காஷ்மீருடைய சிறப்பு இருந்தாலும், பொது சிவில் சட்டமாக இருந்தாலும், பகிரங்கமாக வெளிப்படையாக அதையெல்லாம் செயல் திட்டமாக கொண்டுட்டு வந்த பிறகு அதனோடு இவர்கள் நெருக்கமாக எடப்பாடி பயணிக்கிறதுனால தான் அந்த கலர், அந்த சாயம் இவர் மேல வலிமையா விழுந்து கிடக்கு. அதனால இவர் எடப்பாடியால தப்பிக்க முடியல. அது மட்டும் இல்லையே, இந்த முறை எடப்பாடி அமித்ஷாவையாவை ஏமாற்ற முடியாது. இத்தனை ஆண்டு காலம் நீங்க சின்ன சின்ன கடைசியில 2024 நீங்க பெரிய அமித்ஷா ரசிகரா இருப்பீங்க போடுறீங்க. இல்லையா, அவர் தோற்றது இல்ல. இல்ல எனக்கு கோட்பாட்டு முரணா இருந்தா கூடயா அமித்ஷா ஐயா எடுக்கிற முடிவில் இருந்து அவர் பின்வாங்கியது இல்ல, அவர் எடுக்கிற முயற்சியில இருந்து அவர் தோற்றது இல்ல. கரெக்டா சொன்ன பாருங்க, நீங்க பெரிய ரசிகர் தான் போல. இல்ல அப்படியாவது அமித்ஷா ஐயாவுக்கு போய் நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் நான் தான் தடுமாறினேன். இல்ல இல்ல அவரெல்லாம் கூட கேட்டிருந்தா கொடுத்துருவாங்க. அவங்க சொன்னாங்க, நான் தான் தடுமாறினா, இல்லைன்னா இன்னைக்கு நான் கூட எம்பியா கூட இருந்திருக்கலாம். நிறைய விஷயம் வெள்ள வருது. நம்ம எப்படி எடப்பாடி இல்ல 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 அவங்க ரொம்ப 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 மரியாதையா நடந்துக்கிறாங்க ஐயா. இப்ப நீங்க எப்படி நான் சொன்ன ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை விஜய் கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகு கூட பாஜக அவங்க வரவேற்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி தனியரசு ஒவ்வொரு நாடும் இந்தியாவிலேயே பாஜகவை விமர்சிக்கிறதுல முன்னணியில் இருக்கிற தனியரசா இருந்தா கூட தனியரசு அணிக்கு வரணும்னு விரும்புறதுல பாஜக திராவிட கட்சிகளை விட கூடுதலா மதிப்பு கொடுத்து ரொம்ப ரொம்ப வரணும்னு விரும்புறாங்க. அந்த அளவுக்கு அவங்க, அதனாலதான் இந்த கட்சி வளருது, அதனாலதான் இந்த கட்சி இந்தியா முழுக்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாங்க. அது மாதிரி இப்ப நீங்க இந்த முறை அமித்ஷா அதனாலதான் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கலன்னா எடப்பாடி, ஓபிஎஸ் ஏத்துக்கலாம ஓபிஎஸ் நிராகரிச்சார்னா எடப்பாடி, இப்ப தேர்தல் ஆணையத்தில் இரட்டை இலை சம்பந்தமா அந்த முடிவெடுக்காம தேர்தல் ஆணையம் தள்ளி வைக்கிறதுக்கு எது காரணம்னா, உறுதியா கூட்டணி ஆட்சிக்கு எடப்பாடி வெளிப்படையா அறிவித்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலன்னா, ஓபிஎஸ் கட்சிக்குள்ள இணைக்கவில்லை என்றால் இரட்டை இலை சின்னம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இப்போதைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடிக்கு கிடைக்காது. அதனாலதான் அவங்க அந்த ஒரு செக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. எடப்பாடி ஐயா இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன சொல்றாருன்னா, தேர்தல் ஆணையம் விரைந்து முடிவெடுக்கணும்னு அவரா நீதிமன்றத்தை நாடி போறாரு. அப்ப அவரு அமித்ஷா ஐயாவுக்கு முன்னாடி, பாஜகவுக்கு முன்னாடி ஓபிஎஸ் எல்லாம் ஓவர்லுக் பண்ணி அவங்க தேர்தல் ஆணையத்தில் ஒரு என்ன முடிவு வந்தாலும் அதை சேலஞ்ச் பண்ணி நீதிமன்றத்துக்கு போய் உறுதிப்படுத்திக்கணும்னு எடப்பாடி விரும்புறாரு.
ஆகவே அந்த அளவில் தான் நாங்கள் அமித்ஷாவும் டெல்லி இப்போதைய பாஜக தலைமையும் அதிமுகவினுடைய அவங்களுக்கு தான் லெவரேஜ் அதிகம் இருக்குன்னு கருதுறாரு திரு மணிகண்டன். அவங்கள்ட்ட தான் லெவரேஜ் இருக்கு. அதாவதுங்க தொடர்ந்து இப்போ நம்ம இவர் சுமந்தையா சொன்ன மாதிரி இந்த நெரேட்டிவ் செட் பண்றதை தயவுசெய்து விடணும். ஏன்னா 2021 தேர்தல் இதே மாதிரி தான் பேசினாங்க. அதிமுகவுக்கு பிஜேபிக்கு 60 சீட், அதிமுகவுக்கு இனி அவ்வளவுதான் முடிஞ்சது, கூட்டணி ஆட்சி நிறைய பேசினாங்க. என்னாச்சு மாதிரி அதற்கு பிறகு யாராவது நாங்கள் பேசியது தவறு சொல்லலாம். அப்ப அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு சொல்லல மணிகண்டன். அப்ப அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லல. இல்ல 21ல அமித்ஷா அவர்கள் சொல்லி எடப்பாடியார் கேட்கலன்னு சொல்லி அமித்ஷா சொன்னார் இல்லீங்களா? அப்ப யாரா வந்தறிவிச்சீங்களா? அதாவது போற ஓக்குல எதையாவது பேசிட்டு வேண்டியது ஒரு மக்கள் மத்தியில இமேஜ் உருவாக்க வேண்டியது. இதையே திரும்ப அப்படியே சொல்ல கேட்காதனால எடப்பாடி தோத்து போயிட்டாருல்ல. முதலமைச்சருடைய கிரீடத்தை இழந்தது இவருங்க. வெற்றி தோல்வி பத்தி எல்லாம் கவலை இல்லைங்க. முதல்ல வந்து யாரை வச்சுக்கோணும் வேண்டாம் முக்கிய முதல்ல ஞாபகம். அது வந்து அதிமுக முடிவு பண்ணு. நீங்க சொல்றதுனால யாரு சரி உங்களுக்கு வேண்டியது வச்சுக்க முடியாதுங்க. நீங்க பேசும்போது அவர் குறுக்கிடல, அவருக்கு அதை கொடுங்க. அப்படின்னா ரெட்டலை சின்னத்தை யாருக்கு கொடுக்கணுங்கிறது பாஜக தான் முடிவு பண்ணும். திமுகவின் குரலாக தனியரசு போன்றவர்கள் திரும்ப அதிமுக எதிராக உழைக்கிறீங்க. அதிமுக உயர்த்துச்சு. ஆனா இந்த அதிமுகவை திமுகவிடம் அடகு வைக்க வேண்டும் என்று நீங்க வந்து எல்லாம் பேசுறீங்க. ஒரு காலம் நடக்காதுங்க. அதாவது பிஜேபி அதிமுக கூட்டணி வலிமையா இருக்கிறது. இந்த கூட்டணியே மிகப்பெரிய வெற்றியை பெறுங்க. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. கலட்டி விட்டுருவாங்க. அதெல்லாம் பேசிக்கிற இல்லைங்க. 26 தேர்தலில் பிஜேபியோடு அதிமுக உறுதியாக இருக்கும் மிகப்பெரிய வெற்றியை பெறுங்க. ஆனா இதுக்கு இடையே வந்து தினசரி சுமன் சீராமன் சொன்ன மிகச்சரி தினசரி ஏதாவது பேச வச்சு அந்த செய்தியை பூலகரமாக்கி இந்த கூட்டணியில் பலர் மாதிரி இப்போ திருச்சி வேலுச்சாமி கனியா பேசுறாரு, காங்கிரஸ் ராஜேஷ்குமார் கனியா பேசுறாரு. ஒவ்வொருத்தரும் பேசி பாருங்க. அந்த புறமும் மிகப்பெரிய ஒரு பூசல் இருந்தே இருக்குங்க. குரல் வந்துட்டே இருக்குது. அதனால அதை பெரிதுபடுத்தாமல் இங்கே மட்டும் பெரிதுபடுத்த காரணம் என்ன? இந்த கூட்டணி சிதைக்கிற நோக்கம். இதுக்கெல்லாம் அதிமுக உடன்படாதுங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இன்னைக்கு தமிழ்நாடு சுற்றுப்பயணம் போறாரு. லட்சக்கணக்கில் மக்கள் திரண்டு வர்றாங்க. அந்த திரள் வந்து திமுக எதிர்ப்பு தான் மொத்தம் வருதுங்க. கரவாசத்தையும் பாருங்க. அப்போ இதுவெல்லாம் 2026 ஆட்சி அமைவதற்கான ஒரு அடித்தளமாக உருவாயிருக்கிறது. எனவே இது போன்ற கூக்குரல்கள் திரு கார்த்திகேயன், திரு சுமந்த் இருவருக்கும் இறுதியான சுருக்கமான கருத்துக்கள். கார்த்திகேயன் 1 minute, திரு சுமந்த் 1 minute. சுருக்கமா திரு கார்த்திகேயன், யூ ஹேவ் தி லாஸ்ட் ஒன். இல்லை, இந்த பாட்டம் லைன் ஆஃப் த ஹோல் டிபேட் வந்து நீங்கள் ஒரு போதாமை இருக்குது அதிமுக பாஜக கூட்டணி. அதை தொடர்ந்து வந்து அதிமுக பாஜக 2 பேருமே ஒப்புக்கொள்கிறார்கள். கூட்டணி உருவான ஒரே வாரத்தில் விஜய் வருவார், இத்தனை மாதங்களில் வருவார்னு திரு நயினார் சொல்றதாகட்டும், இன்று வரை எதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறதே வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து களத்தில் வந்து திமுக வந்து வருவதாக இருக்கக்கூடிய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய கூட்டணி எதிர்கொள்வதற்கு இந்த கூட்டணி போதாமை இருக்கிறது அப்படின்றத ஒப்புக்கொள்கிறார்கள். அப்போ அதற்கு வந்து ஒரு பெரிய அளவிற்கு ஒரு கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் என்ற கம்பல்ஷன் வந்து இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கு. ஆனால் பெரிய சிக்கல் என்றால் அவர் எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடியது பாஜக. அதில் வந்து அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்ன்றது ஒரு பெரிய ஒரு $1 million கொஸ்டின். அது தொடர்ந்து அவர்களுடைய இப்ப நீங்க அடிப்படையில் எல்லாருக்கும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் தான், நீங்க திமுக அடிப்பணும், அவர்களுடைய காமன் அஜெண்டா அதுதான். ஆனால் அதற்கு அப்புறம் வந்து திரு விஜயோடைய எதிர்காலம் என்ன இருக்கு? திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆக்குவது இல்ல அதற்காக பாஜகவோடு டிராவல் பண்ணணும்னா அப்ப விஜயோடைய அடுத்த அரசியல் எதிர்காலம் என்ன இருக்கு? இப்ப இது போன்ற ஒரு காம்ப்ரமைஸ் செய்து ஒரே தேர்தலுக்கு அப்புறம் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு விஜயகாந்த் அவர்களுடைய நிலை அடுத்த தேர்தலில் மாற்றுன்னு சொல்லி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி போனப்ப என்னாச்சு? இப்போ இதே போன்ற ஊசலாட்டத்திற்கு நடுவிலே இருந்து பயணித்துக் கொண்டிருந்த பாமக ஒரு முதல்வர் கனவோடு வந்து 2016 மாற்றம் முன்னேற்றம் போன என்னாச்சு? அப்ப இந்த விஷயங்கள் வந்து விஜய் கணக்கு அவரோட கணக்குல வரும். சீமான் அவர்கள் வந்து ஒரு தீங்குக்கு இன்னொரு தீங்கு வந்து மாற்றாகாதுன்னு அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். அப்ப அவர் வந்து அதிமுகவை அந்த கருத்தை கொண்டு இருக்கக்கூடியவர். சோ எந்த அளவிற்கு அவர்கள் முன் வருவார்கள் என்றது ஒரு பெரிய சந்தேகம். ஆனா அடிப்படையில் என்னன்னா வந்து பிஜேபியை எதிர்நோக்கித்தான் இந்த காய் நகர்த்தலை வந்து அதிமுக வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. பாஜக எப்படியாவது இந்த கூட்டணியை அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுடைய பேட்டியில வந்து திரு எடப்பாடி அவர்கள் சொல்லக்கூடியது ஓபிஎஸ்ஐ தவிர்த்து யார் வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயார். ஆனால் அந்த சமரசங்கள்ல வந்து சில சிக்கல்கள் இருக்கு. இப்ப தொடர்ந்து வந்து பேசிட்டே இருக்காங்கன்னா பேசுவது வந்து திரு அமித்ஷா அவர்கள் 3 பேட்டி அளித்திருக்கிறார்.
இதற்கு திட்டவட்டமாக இது ஒரு பதில் வராதனால் அது நிச்சயமாக விவாத பொருளாகும். திமுக திருச்சி வேலுசாமியோ இல்ல ராஜசேகரோ பேசும் பொழுதும் கூட விவாத பொருளாச்சு. வீட்டுக்கு வீடு வாசப்படுகிறது அந்த விமர்சனம் விவாதமாகத்தான் செய்யும். பாயிண்ட் டேக்கன். டாக்டர் சுமந்த், நேரம் குறைவா இருக்கு, அதனால ரொம்ப சுருக்கமா உங்களுடைய இறுதி கருத்து ஆஃப் தி லாஸ்ட் ஒன் ரொம்ப சுருக்கமா ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பேசுறது எல்லாமே நாம் பலமுறை சொன்னது நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, பொதுமக்களுடைய ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஏன்னா ஒரு இறுதி கூட்டணி ஒரு ஷேப் வருவது ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம். நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். வேட்புமனு தாக்கல் தொடங்கின அப்புறம் கூட கூட்டணி அமைக்கப்படுறதை நம்ம பார்த்திருக்கிறோம். ஸோ அதனால இப்போ பேசுறதுங்கிறது தேர் இஸ் நோ சாங்டிட்டி டு இட். ஆனால் தொடர்ந்து நம்ம ஒரு பேட்டர்ன் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு பக்கம் கூட்டணியில் பிரச்சனை வந்தாலும் அதை கடந்து செல்வதும், இன்னொரு பக்கம் இருக்கிற பிரச்சனை எப்படி அதை வளர்த்து விடலாம் என்று ஒரு தொடர்ந்து, அது பத்திரிகையாளராக இருக்கட்டும் இல்ல மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா இருக்கட்டும், அது தொடர்ந்து ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அது மக்கள் எப்படி அதை ஏத்துப்பாங்க அப்படிங்கிறது போக போக தெரியும். பட் இன்றைய சூழலில் கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் தொடங்கி இருக்கிறது. திரு எடப்பாடிக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைத்திருக்கிறது. இதை தாண்டி இது வாக்கா டிரான்ஸ்லேட் ஆகுமான்லாம் பார்க்கறதுக்கு 8 மாத காலம் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, திரு எடப்பாடி பழனிசாமி மற்ற விஷயங்களுக்கு என்ன பதில் சொல்கிறார்? இன்னும் நிறைய விஷயங்களை டீல் பண்ணியிருக்கிறார். இன்னும் சில நிமிடங்கள்ல ஒளிபரப்பாகக்கூடிய அந்த பேட்டியில தொடர்ந்து இணைந்திருங்கள். நிகழ்ச்சியில் பங்குகொண்ட விருந்தினர்கள், பார்த்தநேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.